பாமக தலைவர் விவகாரத்தில் சமரச குழுவை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் மறுத்துள்ளார். பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக அறிவித்து தலைவர் பொறுப்பை ராமதாஸே ஏற்றார். அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்க வேண்டும் என அவரின் குடும்ப உறுப்பினர்கள் பாமக நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ராமதாஸிடம் பேச சுமார் 3.5 மணி நேரம் காத்திருந்த வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் அடங்கிய சமரச குழுவினரை சந்திக்காமல் ராமதாஸ் புறக்கணித்துள்ளார். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் குறைவாக உள்ளதாக புகார்கள் வலுப்பெற்று வந்த நிலையில் அமைச்சர் இந்த ஆய்வை மேற்கொண்டார். அவரது வருகையின் போது மருத்துவமனை முன்பு காத்திருந்த வயதான நோயாளியை பார்த்து ஏன் சிகிச்சை வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் கடிந்து கொண்டதால் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பதற்றமடைந்தனர். ககன்யான் திட்டத்தின் முன்னோட்டமாக 3 ஆளில்லா ராக்கெட்டுகளை இந்த ஆண்டு விண்ணில் ஏவி ஆய்வு செய்ய உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலவில் மாதிரிகளை சேகரித்து புவிக்கு கொண்டு வரும் வகையில் சந்திரயான் 4 வடிவமைக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள கட்டுமான பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.